ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து 7 படங்களை இசையமைச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படம், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து 7 படங்களை இசையமைச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 30வது வயசில் பருத்தி வீரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல நம்ம கார்த்திக்காக. இந்த படத்தை டேரக்டர் அமீர் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் பிரியாமணி நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து பருத்தி வீரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இதுதான் நம்ம கார்த்திகினுடைய ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம் ஹீரோவா. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 2010ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 33வது வயசில் பையா படம் தாங்க. பையா படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் லிங்குசாமி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. நம்ம பையா படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து தமனா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கார்த்திக் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2010ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 33வது வயசில் நான் மகாநல்ல அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் சுசேந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து காஜல் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 2013ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 36வது வயசில் பிரியாணி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. கார்த்திக் ஜோடியா வந்து ஹன்சிகா மௌத்வானி இந்த ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக் வந்து சுகன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 4 படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துலாம். அஞ்சாவது படம் 2021ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 44வது வயசில் சுல்தான் படம் தாங்க. சுல்தான் படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல நம்ம கார்த்திக்காக. இந்த படத்தை டேரக்டர் பாக்யராஜ் கண்ணன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ரஷ்மிகா மேனன் வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து விக்ரம் சுல்தான் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது படம் 2022ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 45வது வயசில் விருமன் படம் தாங்க. விருமன் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த முத்தையா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ஆதித்தி சங்கர் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. இதில் விருமன் அப்படிங்கிற கேரக்டரில் கார்த்திக் சூப்பராகவே கிராமத்து ரோலில் கரெக்டாக சூப்பராகவே நடிச்சிருப்பாப்லங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னும் ரிலீஸ் ஆகாத படம் தாங்க. 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். 2025ஆம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய 48வது வயசில் சர்தார் 2 படம் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தை மித்ரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து மாளவிகா மோகன் வந்து கதாநாயகியாக நடிக்க போகிறாப்புல அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் டபுள் ரோல் நடிக்கிறாப்புல அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் கார்த்திக் டபுள் வேடம் நடிக்கிறாங்க. இந்த 7 படங்களில் 6 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.